என் பேர் சங்கீதா. சென்னையில் ஆதம்பாக்கத்தில் இருக்கேன். எனக்கு கல்யாணமாகி ஒரு மகன் இருக்கான். நான் பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். நான் 20 வருஷமாக பேக் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி வலி யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு முதுகு வலி. படுக்கலான்னு நினைப்பேன், படுக்க முடியாது. திரும்பி படுக்கவும் முடியாது. ஒருத்தர் என்னை திருப்பி விடுற சூழ்நிலையில் தான் நான் இருப்பேன். சரி வலிக்குதே, படுத்திருந்தா வலிக்குதேன்னு சொல்லிட்டு உட்காரலான்னு பார்ப்பேன். உட்காரவும் முடியாது. எனக்கு அவ்வளோ ஒரு நரக வேதனை. வலி பயங்கரமாக இருக்கும். அப்படி சுத்தியில் வச்சு அடித்தா மாதிரி எனக்கு வலி பயங்கரமாக இருக்கும். குனிய முடியாது, நிமிர முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படிக்க முடியாது. சின்ன சின்ன வேலை கூட செய்து ரொம்ப போராடுவாங்க. நைட்டு சுத்தமாக எனக்கு தூக்கம் வராது. அவ்வளோ ஒரு வலியில் கஷ்டப்படுவேன். மாடி படிக்கட்டில் அப்படியே மெதுவாக ஒவ்வொரு படியாக தான் பிடிச்சின்னு நான் படிக்கட்டில் ஏறுவேன். ஸ்பீடாக ஏற முடியாது. அப்படி ஒரு வலி. வீட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். பாத்திரம் தைக்க முடியாது, துணி துவைக்க முடியாது. அங்கேருந்து நடந்து கிச்சனில் கேஸ் பற்ற வச்சு தண்ணி கூட என்னால் வைக்க முடியாது. குடிக்க சுடு தண்ணி கூட என்னால் வைக்க முடியாது. தண்ணி வெயிட்டை தூக்க முடியாது. அரை பாத்திரத்தில் தான் தண்ணி எடுப்பேன். அதுவும் என்னால் குனிஞ்சு தூக்க முடியாது. தூக்கி மேலே எனக்கு யாராவது உதவி இருந்தால் தான் என்னால் அது பண்ண முடியும். என்னால் தனியாக ஒரு வேலையும் என்னால் பண்ண முடியாது. மனதளவில் ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன் நான். இந்த முதுகு வலினால என்னால் உள்ள டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன் நான். வலி தாங்க முடியாம 2-3 வாட்டி கூட தற்கொலை இதுக்கு கூட போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது எலும்பு தேய்மானம் இருக்கு, நீங்க மாத்திரை தான் லைஃப் லாங் சாப்பிடணும், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நாங்க எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்களால் முடிஞ்சது எக்ஸ்ரே எடுக்கிறதோ மாத்திரை கொடுக்கறது இவ்வளவுதான், இந்த வலியில தான் நீங்க கஷ்டப்படணும், இந்த வலி உங்களுக்கு கியூர் ஆகாது, இனிமே நீங்க இப்படிதான் லைஃபை ஓட்டி ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டரால ஒன்றும் பண்ண முடியாதனால எனக்குள்ள ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துருச்சு. அவ்வளோதான், இனிமே என் லைஃப் அவ்வளோதான் போல இருக்கு, இனிமே என் லைஃபே முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே நான் சாக தான் செய்யணும், இந்த வழியால் என்னால் கஷ்டப்பட முடியாது, இனிமேல் நான் செத்துறணும், இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறதே பிரயோஜனம் கிடையாதுன்ற எண்ணமே எனக்கு வந்துருச்சு. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில 2025 மே மாசம் தீவுத்திடல்ல அற்புத பெருவிழா நடந்தது. மூணாவது நாள் கூட்டத்துக்கு என் கணவரும் என்னோட பையனும் தான் என்னை தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க தாங்கி பிடிச்சிதான் அந்த கேட்லேருந்து அந்த ஸ்டேஜ் பக்கம் வரைக்கும் என்னை அவங்க தான் தாங்கி பிடிச்சிட்டு வந்தாங்க. ஜப வேலையில மோகன்ராஜ் ஐயா சொன்னாங்க, கை கால் முடங்கி இருக்குது, நடக்க முடியல, உயர்த்த முடியல, ஆர்த்தரைட்டிஸ், இது மாதிரி பக்கவாதம், என் நரம்பு எலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, முதுகு தண்டெல்லாம் வலி, உங்களுடைய நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க, இந்த மகள் ஜெபிக்க போறாங்க. என்ன மோகன்ராஜ் ஐயா ஜெபம் பண்ணாம வாலிப பெண் ஜெபம் பண்றாங்களே, நமக்கு அற்புதம் நடக்குமான்னு யோசிக்கிற நேரத்துல மோகன்ராஜ் ஐயா சொல்றாங்க, வாலிப பெண் ஜெபம் பண்றான்னு சந்தேகப்படாதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நீங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க. நான் சந்தேகத்தை எடுத்து போட்டு கண்ணீரோட நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, எனக்கு 20 வருஷமா நான் இந்த வழியில கஷ்டப்பட்ட வேதனைப்பட்ட, நீங்க வரும்போதும் என்னை தூக்கிட்டு வந்தாங்க, தாங்கிட்டு வந்தாங்க, நான் இந்த ஜப வேலையில எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், நான் அற்புதம் நடந்து விடுதலையோட தான் இங்க நான் போவேன், இங்க இருந்து நான் விடுதலையோட நடந்து போகணும், என்னை யாரும் தூக்கிட்டு போக கூட நடக்கக்கூடாது, நான் உங்களுடைய அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன், நிச்சயம் எனக்கு அற்புதம் நடக்கணும், நான் விசுவாசிக்கிறேன் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். கண்ணீரோட ஜெபம் பண்ணும்பொழுது அந்த வாலிப மகள் ஜெபம் பண்ணும்போது என்னை விட்டு எனக்குள்ள இருந்து என்னவோ ஒன்று வெளியே போனதை நான் உணர்ந்தேன். அந்த ஆவி என்னை விட்டு வெளியே போன உடனே எனக்கு 20 வருஷமா இருந்த முதுகு வலி என்னை விட்டு போயிடுச்சு. நல்லா நடந்த, ஓடுன, நல்லா குதிச்சேன். நான் என்னால் உட்கார முடியாது, உட்காந்து பார்த்தேன், எழுந்து பார்த்தேன், திரும்பி பார்த்தேன், எந்தவித வலியுமே எனக்கு இல்லை. மீட்டிங் முடிஞ்ச உடனே யாரோட துணையும் இல்லாம கிரவுண்டுலேருந்து பஸ் ஸ்டாண்டு ரொம்ப தூரம், அது வரைக்கும் நான் யாரோட துணையும் இல்லாமல் நடந்து வந்தேன். வீட்டுக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் இரவுல நல்லா தூங்குன, காலையில எழுந்த, எந்தவித முதுகு வலியும் எனக்கு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எந்தவித முதுகு வலியும் இல்லை. என்னுடைய வேலையை நானே செய்யற, வீட்டை பெருக்கிற, சமைக்கிற, எழுந்து நடக்கிற, படிக்கட்டு ஏறி இறங்குற, எந்தவித கஷ்டமும் எனக்கு இப்போ இல்லை. தொடப்பத்தை குனிஞ்சு எடுத்து பெருக்கிற, தண்ணி அடிக்கிற, குடத்தை தூக்குற, வீட்டுக்கு படியேறி அந்த தண்ணி குடத்தை நான் தூக்கிட்டு வர, என் வேலையெல்லாம் நான் செய்யறேன். நல்லா இருக்க, சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறேன். இப்போ ரொம்ப நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதுகு வலி சுத்தமாக இல்லை இப்போ எனக்கு.
20 வருஷமா இருந்த முதுகு வலியிலிருந்து சுகத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி.